கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்த பின் அழியா தன்னிலையிடம் ஒன்றை தம் தூய அன்னைக்கு தயாரித்து வைத்தார். நம் கடவுளை புகழ்வது நல்லது. இறைவனை போற்றுவது நம் வாழ்வின் முதன்மையான கடமை. ஆண்டவர் உடைந்த உள்ளங்களை குணமாக்குகிறார், அவர்களின் காயங்களை கட்டுகிறார். கடவுள் தாழ்ந்த நிலையில் உள்ளோரை தூக்கி விடுகிறார். தமக்கு அஞ்சி நடப்பவர்கள் மீது அவர் அன்பு கூறுகிறார். ஆண்டவரை புகழ்வது அவர்தம் பேரன்பிற்கும் வல்லமைக்கும் நாம் செலுத்தும் நன்றி கடன். நாம் அவரை துதிக்கும் போது நம் வாழ்வின் கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி கிடைக்கும் என்ற திருப்பாடல் 147 பாடலாக பாடுவோம்.
இயேசு விண்ணேற்றமடைந்தபின் அழியா தன்மையுள்ள இடம் ஒன்றை தம் தூய அன்னைக்கு தயாரித்து வைத்தார். ஏவாளினால் எல்லோருக்கும் விண்ணக வாயில் அழைக்கப்பட்டது. மனித கன்னிமரியாயினால் மீண்டும் அது திறக்கப்பட்டது. வானக அணிகளின் ஆண்டவர், நீர் வாழும் இல்லம் மிகவே மேலானது. இறைவனின் இல்லத்தில் எப்போதும் தங்கி அவரை நிதம் புகழ்ந்து பாடுபவர்கள் பேறு பெற்றவர்கள். தீமையின் மத்தியில் வாழ்வதை விட இறைவனின் இல்லத்து வாசலில் ஒரு காவலராக நிற்பதே ஆன்மாவுக்கு பெருமையாகவும் நமக்கு ஒளியை தரும் சூரியனாகவும் ஆபத்துகளில் பாதுகாக்கும் கேடயமாகவும் இருக்கும். ஆண்டவரை திருப்பாடல் 84 வழியே பாடுவோம். எடுத்துக்கொள்வோம். சீக்கிரம் தெரியுமா? எல்லாரும் நல்லா உட்கார்ந்து வினோத் ஃபாதர் பாட்டுல அப்படி மெய் மறந்து உட்கார்ந்து இருப்பீங்க. இறைவார்த்தை உங்களை தூண்டி எழுப்பி பற்றி எரிய செய்யும். இதற்குதான் இறைவார்த்தை பகிர்வு மாலை ஆராதனை. வகையில் திருப்பாடல் 45 அந்த இறை சொற்றொடர்கள் 1 முதல் 2, 9 முதல் 12. மன்னரை குறித்து யான் கவிதை புனைகின்ற பொழுது இனியதோர் செய்தியால் என் நெஞ்சம் ததும்பி வழிகின்றது. திறன்மிகு கவிஞரின் எழுதுகோலென என் நாவும் ஆகிடுமே. மானிடமைந்தருள் பேரழகு பெருமகன் நீர், உம் இதழில் நின்று அருள் வெள்ளம் பாய்ந்து வரும். கடவுள் உமக்கு என்றென்றும் ஆசி வழங்குகின்றார். அருமைமிகு அரசிள மகளிர் உம்மை எதிர்கொள்வர். ஒபீரின் பொன் அணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. உனதெழிலில் நாட்டங்கொள்வார் மன்னர், உன் தலைவர் அவரை பணிந்திடு. தீர்நகர மக்கள் பரிசில் பலையேந்தி நிற்பர். செல்வமிகு சீமான்கள் உன்னருள் வேண்டி நிற்பர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக.